கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக 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 அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஜெபத்தோடு கடந்து செல்லுவோம். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா, அதில் கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரம், அதில் கடைசி பக்கம் 1107வது பக்கம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1007வது பக்கம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். மீண்டும் வாசிக்கிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். வேதம் முழுவதிலும் எலியா என்ற வார்த்தை 99 முறை வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நிறைய பக்தர்கள், பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், தாவீது, சாலமோன், பெரிய ராஜாக்கள், நிறைய ஆசாரியர்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் ஒருவரை இந்த உலகத்துக்கு அனுப்ப விரும்புகிறார். அவருடைய பெயர் எலியா. எலியா என்றால் கர்த்தரின் பலனாய் இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். எலியா என்ற ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நின்ற பழக்கம் இருந்ததினாலே அன்றைக்கு ஆகாப் ராஜா முன்பாக நின்று, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். எலியா பக்தி வைராக்கியத்தின் அக்கினியால தன்னை நிரப்பிக் கொண்டவர். எலியா தன்னுடைய தேசத்தின் பேரிலும் தன் ஜனங்கள் பேரிலும் மிகுந்த பாரமுள்ளவர். உண்மையான ஜீவனுள்ள தேவன் இருக்க, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் இருக்க, ஜனங்கள் பாகால் வழிபாட்டுக்கு போய்விட்டார்களே, அந்த பாரத்தினால், அந்த வேதனையினால் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க விரும்பினவர். அதற்காகவே 3.5 ஆண்டுகள் மழை பெய்யக்கூடாது என்று கருத்தோடு ஜெபித்தவர். அதற்கு பிறகு மழை பெய்ய விரும்பின போது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினார். கையளவு மேகம் எழும்பி வருகிறது, தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது, ஒரு பின்மாறி காலத்து மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார் என்பதை வைராக்கியத்தோடு அறிவித்தவர். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். வேதத்தில் அந்த ஜெபம் 1 நிமிட ஜெபமாயிருந்தாலும் அந்த 1 நிமிட ஜெபத்தில் கர்த்தர் வானங்களை திருத்தினார். திறக்கப்பட்ட வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கினது, இந்த பலிபீடத்தின் மேல் இறங்கினது, செலுத்தின பலியின் மேல் இறங்கினது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் திறந்து கர்த்தரை அறிக்கை பண்ணினது.
ஒரே நாளிலே ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்திலே கொண்டு வந்தார். ஒரே நாளிலே 850 பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பாகால் வணக்கத்துக்கு ஒரு முடிவுண்டானது. எங்கு பார்த்தாலும் ஒரே முழக்கம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஒரு நாளில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தின அந்த எலியாவை கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கு முன்பாக உங்கள் மத்தியிலே நான் எலியாக்களை எழும்ப பண்ணுவேன், எலியாக்களை எழும்ப பண்ணுவேன். எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் என்னுடைய வருகைக்கு ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படி நான் எலியாக்களை எழுப்புவேன். தமிழ்நாட்டிலே ஏராளமான எலியாக்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். இந்த ஏலிம் சபையிலே ஏலியாக்களை எழும்ப போகிறார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை தேசத்திலே இறங்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. தேசத்தை இதுவரை ஆண்டு கொண்டிருந்த எல்லா இருளின் வல்லமையும் எல்லா நிழலும் விலகி போனது. இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான நாட்கள் மிக 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 விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாகாலுக்கும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா நேரம் கொடுத்து கொண்டே வந்தார். அவர்களெல்லாம் பாகாலே பாகாலே என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கத்தியால் தங்களை கீறி கொண்டு இரத்தத்தை சிந்தி பாகாலே எங்களுக்கு இறங்கும் என்று விக்கிரகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்தியாவில் உள்ள பாகால்களுக்கு கர்த்தர் கொடுத்த நேரம் முடிந்து போனது. விக்கிரங்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்து போனது. கர்த்தர் விக்கிரங்களை பூண்டோடு ஒழிய பண்ணுவார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி இனி எலியாக்களின் நாட்கள் ஆரம்பமாக போகிறது. யார் யார் தங்களை அர்ப்பணித்து நான் ஒரு எலியாவாய் கர்த்தருக்கு எழும்புவேன் என்று அர்ப்பணிக்கிறார்களோ, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் இறங்க போகிறார். எலியாவை பயன்படுத்தினது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினார், என்னுடைய கையிலே சுகமளிக்கிற வல்லமையை தந்தார், என் ஆவியிலே அக்கினியை தந்தார். நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வேன். இனிமேல் சாதாரண முறையில் தேசத்தை சந்தித்து கொண்டிருக்க முடியாது. ஒரு பேர் 2 பேர் என்று அவர்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி கொண்டிருக்க முடியாது. இனி ஆயிரமான மொத்தமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவின் நாட்களிலே ஒரு பிரசங்கத்திலே 3000, அடுத்த பிரசங்கத்தில் 5000, அடுத்த பிரசங்கத்தில் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். இந்த முன்மாறி காலத்தில் அப்படி செய்திருந்திருப்பார் என்றால், இந்த பின்மாறி காலத்தில் கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எலியாக்களை ஆண்டவர் கண்கள் தேடுகிறது, சாதாரண ஊழியக்காரர்களை அல்ல. இனி எலியாக்களை போல அக்கினி மயமான வார்த்தைகளினாலே இந்தியருடைய ஒவ்வொரு நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும்படி, இந்தியா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும்படி அப்படிப்பட்டவரை ஆண்டவர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த காலம் இது கிருபையின் காலம், இது பின்மாரியின் காலம். இந்த காலம் ஆவியானவருடைய காலம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், இன்னொரு விசை நான் தேசத்தை அசைய பண்ணுவேன், ஜனங்களுடைய உள்ளங்களை அசைய பண்ணுவேன், மந்திரிகளுடைய உள்ளங்களை அசைய பண்ணுவேன். கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்கும்படி அதிக வைராக்கியத்தோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் உள்ள உலர்ந்த எலும்புகள் எத்தனை கோடியாய் இருந்தாலும் சரி, எலும்புகள் மத்தியில் ஒரு உயிரடைதலை கொண்டு வந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பெரிய உயிரடையை கொண்டு வருவார். நீதிமொழி 23:8 சொல்லுகிறது, எல்லாம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. முடிவு காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது,
எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். லூக்கா 21:36 ஆண்டவர் வருகையின் எல்லா அடையாளங்களையும் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 3 முறை திரும்ப திரும்ப ஒரு ஒலிக்கிற ஒரு காரியம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் ஒரு சீக்கிரமாய் வருகிறேன். 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, 12ஆம் வசனத்திலே, 20ஆம் வசனத்திலே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் வருகிறதற்கு முன்பு எலியாக்களை நான் தோன்ற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யார் ஆண்டவருக்காக எதாயிலும் செய்ய விரும்பினால், உங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த, உங்களை உள்ளன்போடு நேசிக்கிற, உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாயிலும் செய்ய விரும்பினால், இதுவே கர்த்தர் உங்களுக்கு தந்த தருணம். இதுவே உங்களுக்கு தருணம். ஒருவேளை இந்த காலை வேளையில் நான் ஆண்டவருக்காக எழும்புவேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், நான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன் என்று சொல்வீர்கள் என்றால், இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது. நம்முடைய மத்தியில் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த இடம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறவர், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய அபிஷேகத்தால் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். எலியாவின் மேலிருந்த ஆவியை, எலியாவின் மேலிருந்த ஒரு அக்கினியை, எலியாவின் மேலிருந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் வைக்க அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் தான் அவருக்கு எலியாக்கள், நீங்கள் தான் அவருக்கு எலிசாக்கள். அவருடைய 2வது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படி கர்த்தர் உங்களையே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நிலைமையின்படி ஓடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்தவ மார்க்கம் இந்தியாவை ஒரு நாளும் சந்திக்கவே முடியாது. ஏனென்றால் காலங்கள் சமீபமாகிவிட்டது, கொடுக்கப்பட்ட நேரங்கள் முடிவடைகிறது. கர்த்தருடைய வருகை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. கர்த்தர் வர வேண்டியது ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது. இந்த கடைசி வினாடி நேரங்களில் யார் யார் ஆண்டவருக்காக எழும்புவார்களோ, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து ஜெபத்தில் எழும்புவார்களோ, அவர்களை நிரப்புவதற்கு, அபிஷேகம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடம் முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. இந்த இடம் முழுவதிலும் ஒரு அக்கினியை, ஒரு மகிமையை இயேசுவின் நாமத்தில் காண முடிகிறது. எதிர்பாராத நேரத்தில் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ தீர்க்கதரிசனம் உரைத்து நீ ஒரு புதிய மனுஷனாய் மாறுவாய். உனக்கு ஒரு புதிய அபிஷேகம் கொடுக்கப்படும். நீ எழும்பி பிரகாசிப்பதற்கு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எழும்பு, எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் என்று ஏசாயா 52:1 வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உனக்காக கர்த்தர் கொடுக்கப்பட்ட நேரம் இதுதான். 1903ஆம் ஆண்டு வேல்ஸ் தேசத்தில் ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். 13 வயதில் அவர் ரட்சிக்கப்பட்டார். 17வது வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவருக்குள்ளே ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தார். எலியாவுக்குள்ள கொடுத்த ஒரு பாரத்தை கொடுத்தது போல அந்த பாரத்தை அவருடைய உள்ளத்தில் வைத்தார். இந்த வேல்ஸ் தேசம் எழுப்புதல் அடையணுங்கிற ஒரு பாரம். அந்த நாட்களில் அந்த வேல்ஸ் தேசத்தில் இருந்தவங்க எல்லாம் சுரங்க தொழிலாளிகள். சுரங்கத்தில் 24 மணி நேரம் வேலை செய்வார்கள். 3 ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட். மீதி நேரமெல்லாம் குடித்து குடித்து வெறிப்பார்கள். எங்கு பார்த்தாலும் மதுபான, இன்னைக்கு நம்ம தேசத்தை சீரழிக்கிறதே டாஸ்மாக் என்ற ஒரு குடி போதையால் நிரம்பின ஒரு இடம்.
எங்கு பார்த்தாலும் நடன வீதிகள், ஜனங்கள் கூத்தாட்டிலும் வெறியாட்டத்தில் இருந்தார்களே தவிர ஆலயத்துக்கு வரவில்லை. அவர் முழங்கால் படிவிட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆதி திருச்சபையில் என்ன எழுப்புதலை கொண்டு வந்தாரோ அதை நான் ஏன் கொண்டு வரக்கூடாது? ஒரு பாரம், இரவும் பகலும் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார். எங்களுடைய தேசம், எங்களுடைய மக்கள் பாதாளத்துக்கு போவார்கள். நீர்தானே எங்களை உண்டாக்கினவர். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார். தாயார் காலையில் பிரேக்ஃபாஸ்டை கொண்டு வந்து வைப்பார்கள். சாப்பிடுமானே, 3-4 நாளாக சாப்பிடலையே, ஒன்றுமே சாப்பிடலையே, இந்த காலை டிஃபனாவது சாப்பிடுங்க, அம்மா தொந்தரவு பண்ணாதுங்க, நான் நேரம் கிடைச்சா நான் சாப்பிட்றேன், வச்சுட்டு போங்கம்மா. அழுவார். எங்களுடைய தேசத்தை சந்தியும், எங்களுடைய தேசத்தை சந்தியும். மத்தியானம் வரும், தாயார் சாப்பாடை கொண்டு வருவார்கள். காலையில் உள்ள சாப்பாடு அப்படியே இருக்கமானே, கொஞ்சமாச்சும் சாப்பிடு, உனக்கு ஜெபிக்கவாவது உனக்கு பலன் கிடைக்கும், அம்மா வச்சுட்டு போங்க. நம்முடைய தேசத்து மக்கள் ஆண்டவருக்கு சொந்தமாகணும், கல்வாரி இரட்சகரை அறிந்து கொள்ளணும். மதிய சாப்பாடு அப்படி இருக்கும், ராத்திரியும் சாப்பாடு கொண்டு வைப்பார்கள். பல நாட்கள் அழுதார். ஒரு நாள் எதிர்பாராத ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் பிரசங்கி என்று சொன்னார். அந்த போதரை பார்த்து சொன்னார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரசங்கிக்கலாமா? இந்த போதர் சொன்னார், இருக்கிறதே 10 பேர், சபையில் ஒருத்தருமே இல்லை, தாராளமாய் வந்து பேசு. அவர் வந்தார், ஒரு 10 நிமிடம் பேச ஆரம்பித்தார். 10 நிமிடம் தான் பேசினார். அந்த ஈவான் ராபர்ட்ஸ் என்ற 17 வயது அந்த வாலிபர். 10 நிமிடங்கள் ஆகவில்லை, வானங்கள் திறந்து ஒரு அக்கினி விழ ஆரம்பித்தது. 7:30 மணிக்கு அக்கனை விழுந்தது என்றால் கூட்டத்தை முடிக்கிறதுக்கு 12 மணி, 1 மணி இரவு ஆனது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் அபிஷேகித்தார். அவள் எல்லாரும் சொன்னார்கள், ஐயோ எங்கள் அண்ணன் தம்பி வரலையே, ஐயோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலையே, நாளைக்கும் கூட்டம் நடத்துங்கள். அடுத்த நாள் 500 ஆனது. அதுக்கடுத்த நாள் 1000, 2000, 3000. ஒரு 6 மாதத்துக்குள்ளாக 1,50,000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அங்குள்ள அவ்வளவு மதுக்கடைகளும் மூடப்பட்டது, அவ்வளவு நாடக கொட்டைகளும் மூடப்பட்டது. தொழிலாளிகள், சுரங்கத்தில் வேலை செய்தவர்கள் அங்கங்கே ஜபக்குழுக்களை ஆரம்பித்தார்கள். ஒரு பயங்கர எழுப்புதல் உண்டானது. ஒரு தனி மனிதனாக அந்த தேசத்தையே அசைத்தார். எலியா ஒரு தனி மனிதனாக அந்த கர்மேல் பர்வதத்தில் நின்று சமாரியா பட்டணம் முழுவதையும் அசைத்தார். ஒரு பேதுரு தனி மனிதனாய் நின்று அன்றைக்கு எருசலேமை அசைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனி மனிதனாய் நின்று அன்றைக்கு காணப்பட்ட ஐரோப்பிய கண்டம் முழுவதையும் அசைத்தார். டிஎல்என் மூடி என்ற இந்த பக்தன் ஒரு தனி மனிதனாய் நின்று ஐரோப்பாவை தன்னுடைய வலது கையிலும் அமெரிக்க கண்டத்தை தன்னுடைய இடது கையிலும் உயர்த்தி சிங்காசனத்துக்கு முன்பாக கொடுக்கும்படி அவ்வளவு தேவ வல்லமையுள்ளவராயிருந்தார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். சர் டிஜிஸ் அவர்களை நம்முடைய தேசத்தில் பிறக்க செய்து ஒரு பெரும் அசைவை கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்தை நீங்கள் தான் எழுத போகிறீர்கள். எலியாக்களை நான் எழும்ப பண்ண போகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய செவிகளை துணித்து கொண்டு இருக்கிறது. நான் எழும்புவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லா தடைகளையும் உடைத்து எல்லா எதிர்ப்புகளையும் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அது எந்த கட்சி எழும்பினாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் அதை நொறுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யோபு பக்தன் தேவனை பார்த்து சொன்னார், தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு 42:2 அவர் சொல்லுகிறார். இந்தியாவில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும்,
எவ்வளவு கட்சிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க முயன்றாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஒருவரும் நிற்க முடியாதபடி, ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் நான் உன்னை நிரப்புவேன் என்று மத்தேயு 10:19-20 அவர் சொல்லுகிறார். யோசுவா 1:5 உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல, எலியாவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உண்மையாக இனி கடைசி காலத்தில் 100-200 என்று அல்ல, லட்சம் லட்சமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்ப போகிறார்கள். இந்தியாவுக்காக வைராக்கியமாய் ஆண்டவர் எழுந்திருக்கிறார். இந்தியாவின் ரட்சிப்பு ஒரு தீவட்டியை போல எரிய மட்டும் நாம் அமராமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு உலகத்தில் இனி சம்பவிக்க போகிற ஒரு பெரிய முக்கியமான காரியம் உண்டென்றால், இந்தியாவிலே கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுகிற நாட்கள், இந்தியாவிலே ஜெப வீரர்களை ஆண்டவர் எழும்ப பண்ண போகிற நாட்கள், இந்தியாவில் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க பண்ணுகிற காலங்கள் கர்த்தர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவிலெல்லாம் இப்போது யாரும் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் வானத்திலே மின்னலை போல ஒளி, காலையில் எழுதப்பட்ட ஒளி மாலை வரைக்கும் அப்படியே இருக்கிறது. இயேசுவே உண்மையான தெய்வம், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ரஷ்ய மக்கள் பார்க்கிறார்கள். நிறைய பேருக்கு இயேசு என்னவென்று தெரியாது. இயேசுவை பற்றி எழுத்து மூலமாய், ஆகாயத்தில் எழுதப்பட்ட எழுத்தின் மூலமாக சீனாவில் இன்றைக்கு பாதிக்கு பாதி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களானார்கள். சீனா தேசத்துக்கு நான் போன போது என்னை வழிகாட்டி கொண்டு போன ஒரு பெண்மணியிடம் கேட்டேன், ரகசிய கிறிஸ்தவர்களை அவர்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அவள் சொன்னார்கள், இங்கே எல்லாம் இரவு நேரம் 2 மணி 1 மணி கல்ற பக்கத்தில் அங்கங்க லட்ச லட்சமாய் கூடுவார்கள். இன்றைக்கு பாதிக்கு பாதி சீனா கர்த்தருடைய கையில் விழுந்திருக்கிறது. அவ்வளவு திரளான ஜனங்கள். ஹாங்காங் ஒரு முறை நான் விசிட் பண்ணும்போது ஒருவர் என்னை வந்து கேட்டுக்கார, ரஷ்யாவுக்குள்ளே கொஞ்சம் பைபிளை கடத்தி கொண்டு போக வர முடியுமா? பைபிளை நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறோம், அங்கே ஹோட்டலில் வந்து உங்களை மீட் பண்ணுவார்கள். இந்த சீனா மக்கள் அவ்வளவு தாகத்தோடு இருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த பைபிளை அங்கே கொண்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டார். இன்றைக்கு ஜனங்கள் வாரி வாரி வேதாமத்தை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. சமீபத்தில் ஈராக்கிலிருந்து வந்த ஒரு சகோதரன், நேற்று அவர் தான் எனக்கு பாளையங்கோட்டையில், நேற்று காலையில் பாளையங்கோட்டையில் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பேசி கொண்டு இருந்தேன். எனக்கு கார் ஓட்டி கொண்டு வந்தவர் ஈராக்கு தேசத்திலிருந்து வந்தவர். இப்போது அங்கெல்லாம் என்ன நடக்கிறது? முஸ்லிம்கள் இரவிலே சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஊழியக்காரர்கள் அனுப்புவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுவதற்கு இனி நேரம் இல்லை. எப்படியாயிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏனென்றால் மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவுண்டாகும், அப்பொழுது முடிவுண்டாகும். சாதாரண ஜனங்கள் எழும்பாததினாலே ஒரு பக்கம் வானத்தில் எழுதுகிறார், சீனாவில் அந்தரங்க சபைக்குள்ளே ஒரு பெரிய அசைவை கொண்டு வருகிறார். எல்லா இஸ்லாமிய தேசங்களிலும் அவர்கள் சொப்பனத்திலே தரிசனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். ஒரு இஸ்லாமிய தேசத்துக்கு போயிருந்தேன். ஒரு இஸ்லாமிய ரகசியமாய் என்னை சந்திக்க விரும்பினார். இரவு நேரம் 2 மணிக்கு இந்த காரில் ஏற்றி அவருடைய வீட்டுக்கு கொண்டு போனார். அந்த வீட்டுக்கு கொண்டு போனால லைட் அணைச்சி பக்கத்தில் யாராவது பார்க்குறாங்களா இல்லையா, ரொம்ப ப்ரிகாஷனோட. ஆகவே நானும் அது வரைக்கும் பார்த்து விட்டு வெளியே வரும்போது அவளை எல்லாம் இறங்கி போய் கடைசியில் என்ன ரகசியமாய் வீட்டுக்குள்ளே கொண்டு போனார். போன உடனே முழங்கால் படிக்கிட்டோம். அவ்வளவு தூரம் தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேலே இருந்தது. அவளை பார்த்து கேட்டேன், இது பயங்கரமான முஸ்லீம் தேசமாயிட்டே, எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? அந்த சகோதரி சொன்னார், நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன், என்னோடு கூட பணியாற்றுகிற ஒரு பெண்மணி
ரகசியமாய் புதிய ஏற்பாட்டை கொடுத்தார்கள். அதை வாசிக்கும் போது கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தார். நானும் என்னுடைய கணவன் என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். சமீபத்தில் பென் ஸ்கூலில் பேச போனேன். அங்கே ஒரு முஸ்லீம் பெண்மணி சொன்னார்கள், ஐயா உங்களை போல சர்ச்சில் வந்து என்னால் ஆராதிக்க முடியல. நான் இந்த ஸ்கூலில் வந்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பாத்ரூமை திறந்து டேப்பை திறந்து அதில் முழங்கால் படிட்டு என்னுடைய கணவனுக்கு தெரியாமல் வேலைக்கு போன பிறகு மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. எண்ணற்ற காரியங்கள். எக்மூரில் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று டிராக்டை கொடுத்து கொண்டு இருந்தேன். ஒரு முஸ்லிம் பையன் ஓடி வந்தார். அண்ணே பைபிள் இருந்தால் கொடுங்க, புதிய ஏற்பாடு இருந்தால் கொடுங்க. நான் சொன்னேன் உன்னுடைய விலாசத்தை கொடு, உடனே அனுப்பி வைக்கிறேன். சொன்னான் வீட்டுக்கு அனுப்பிடாதுங்க, நான் முஸ்லிம் குடும்பம், இயேசுவை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு ரகசிய கிறிஸ்தவர்கள், எவ்வளவு ரகசிய கிறிஸ்தவர்கள். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒன்றை மறந்து விடாதுங்க. நீங்கள் மௌனமாய் இருந்தால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கர்த்தர் வேறு யாரையும் கொண்டாகிலும் செய்வார். அதைத்தான் எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்னார், இது மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல. நீ மௌனமாய் இருந்தால் வேறொரு இடத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பை எழும்ப பண்ணுவார். அப்போது நீ உன்னுடைய தகப்பன் வீட்டாரும் அழிந்து போக வேண்டிய ஒரு நேரம் வரும். சுவிசேஷத்தை இன்றைக்கு உங்களுடைய கையில் ஆண்டவர் தருகிறார். அதற்கான அபிஷேகத்தை தருகிறார். உங்களுடைய கைகளோடு தன்னுடைய கைகளை இணைத்து சுகமளிக்கிற வல்லமையை தர விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதங்கள் செய்தவர் உங்களுடைய கைகளை கொண்டு விசேஷ அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஒரு முறை பூமியிலே பிறந்து நீங்கள் வாழ்ந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் எலியாக்களை போல ஆண்டவருக்கு முன்பாக எழும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இனி சாதாரணமான முறையில் அல்ல, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவதூதனை எழுப்பி, அங்கே ஒரு தேவதூதன் எழும்புகிறான். வெளிப்படுத்தல் 14:4 அவன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, தேவதூதர் கையில் ஆண்டவர் இதுவரை சுவிசேஷத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் கடைசி நாட்கள் வரும்போது அந்த தேவதூதர்கள் கூட அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க விருப்பப்படுவார்களாம். அந்த வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். மனுஷரை நம்பிக்கொண்டிருப்பதில்லை. நம்ம ஆண்டவருக்காக எழும்பாமல் போனால், ஆண்டவரே என்னை எலியாவை போல எழும்ப பண்ணும். அன்றைக்கு ஏசாயா ஒப்பு கொடுத்தார், ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்துவிட்டு கடந்து போக தீர்மானியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவை ஆண்டவர் சந்திக்கிற நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கூப்பிடாதிருந்தால் இந்த மச்சி கூப்பிடும், இந்த கற்கள் கூப்பிடும். பர்சை சசேரை பார்த்து சொன்னார், இந்த பாலகரை நீ தடுக்க முயன்றால் நீ அந்த தடுக்க முடியாது. ஓசனா எங்கும் முழங்குகிற காலம் வந்துவிட்டது. இனி தெருக்கள் தோறும் திருச்சபைகள் எழும்பித்தான் ஆகும். தெருக்கள் தோறும் ஆண்டவரை துதிக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்புவார்கள். வீடுகள் தோறும் ஆராதனை நடந்தே தீரும். பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையாக அல்ல, திரள் திரளான ஆத்துமாக்களோடு செல்ல நீங்கள் தீர்மானியுங்கள். நான் சுருக்கமாக
ஏன் எலியாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஏன் எலியாக்களை எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்? ஒரு 4 காரியங்களை கூடுமானால் ஒரு 10 அல்லது 15 நிமிடத்துக்குள்ளே இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் அதை பற்றி சொல்ல போகிறோம். முதலாவதாக, எலியா வாழ்ந்து மரித்த போதும் எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம் இருந்தது. யோவான் ஸ்நானகன் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், சகரியாவே உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான். அவன் எப்படி பிறப்பானா? எலியாவின் ஆவியோடு, எலியாவின் பலத்தோடு அவன் பிறப்பான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு, வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு, கோணலானவைகளை சபையாக்குவதற்கு, மலைகளை குன்றுகளை தாழ்த்துவதற்கு எலியாவை நான் அனுப்புவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக ஒரு தேவ மனிதனை அனுப்புவேன். அந்த மனிதன் மேல் எலியாவின் ஆவியை நான் அமர பண்ணுவேன். எலியாவின் ஆவியை அமர பண்ணுவேன். ஆகவே இந்த எலியா எழுந்து வந்தான். அவன் எழுந்து வரும்போது ஒட்டக உடையை தரித்து வனாந்தரத்திலிருந்து எந்த உலக ஆசை இல்லாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி வந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் புசித்து அவன் வந்தது எலியாவின் ஆவியோடு பலத்தோடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவாசானனை பார்த்து ஜனங்கள் கேட்டார்கள், நீ எலியாவா? நீர் எரேமியாவா? ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்கள்? இயேசு பதில் சொன்னார். மத்தேயு 11ஆம் அதிகாரம், வரப்போகிற எலியா இவன் தான். எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாகி இருந்தால் வருகிற எலியா யோவான் ஸ்நானகன் தான் என்று சொன்னார். இயேசுனுடைய முதலாவது பிறப்பதற்கு முன்பாக ஒரு எலியாவை அனுப்புவேன். எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் அவனுக்கு ஊழியம் செய்வான். ஆகவே முதலாவது புதிய பாட்டிலே எலியாவின் ஆவியை உள்ள யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். இரண்டாவதாக, மறுரூப மலையிலே பழைய ஏற்பாட்டில் உள்ள அவ்வளோ பேரிலும் ஆண்டவர் 2 பேரை மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஒருவர் மோசே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர். அடுத்தவர் எலியா, மரிக்காதவர், அடக்கம் பண்ணப்படாதவர். அவர் உயிரோடு இருக்கும்போதே அக்கினி ரதமும் குதிரையும் அவரை அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே மரித்தவர், எலியா உயிரோடு இருக்கிறவர். கர்த்தருடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இரண்டாவது, இந்த கடைசி காலத்தில் எலியாக்களை போல இருக்கிறவர்கள் மரணத்தை காணாதபடி அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரை வரவேற்க அக்கினி ரதங்கள், குதிரைகள் இறங்கி வந்தது. அந்த அக்கினியை கண்டு அவர் பயப்படவில்லை. ஐயோ, இது பயமாய் பற்றி எரிகிறதே, இது என்ன வெந்து சாம்பலாய் போகுமோ? எலியா பயப்படவில்லை. அவருக்குள்ளே பற்றி எரிந்த அக்கினி, இந்த அக்கினி ரதத்தை விட அதிகமாக இருந்தபடியால் அந்த அக்கினி ரதத்தில் ஏறினார், அமர்ந்தார். ஒரு சுழல் காற்று அவரை அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் எலியா மரித்து போகவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அவர் அடக்கம் பண்ணப்படவில்லை. கர்த்தர் இன்றைக்கும் எலியாவை நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா கீழே இருந்து பார்த்தார். ஐயோ, ஆண்டவர் அப்படியே அக்கினி ரதத்திலே சுழல் காட்டிலே மேலே 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 கொண்டு போகிறார். கீழே இருந்து அவருடைய சிஷ்யனாகிய எலிசா பார்த்து கதறினார், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, உம்மை போல ஒரு மனுஷன் எழும்பணும்ப்பா. பாகால் தீர்க்கதரிசிகளை சவால் விட உம்மை போல ஒரு தகப்பனுடைய அபிஷேகத்திலே நம்முடைய மத்தியில் எழும்பணும். கீழே இருந்து அலறி புலம்பி சொல்லினார். அந்த அக்கினி ரதத்தை பார்த்து அலறினார். ஆம் தேவ பிள்ளைகளே, எலியா ஒரு அக்கினி ரதம், எலிசா ஒரு அக்கினி ரதம். எலிசாவை பாதுகாப்பதற்கு சமாரியா மலை நடுங்கிலும்
ஆண்டவர் அக்கினி மயமான ரதங்களாலும் குதிரைகளினாலும் நிரப்புவார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இந்த மலை முழுவதும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் நிரம்பி இருக்கிறது? என் பிள்ளைகளை நான் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன். நான் பூமியில அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எலியா என்றால் அக்கினி ரதம் என்று அர்த்தம். இன்றைக்கு உங்களுக்குள்ளே அக்கினி அபிஷேகம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை எலியாவை போல எழும்ப பண்ணுவார். மத்தேயு 3:11 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அக்கினி போன்ற சோதனைகளிலே சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவோட உலாவின கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட உலாவுவார். உலக அக்கினி சேதப்படுத்தாதபடி அக்கினியின் உக்கிரங்களை அவிழ்க்கக்கூடிய வல்லமை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். தானியேல் 7:9 சொல்லுகிறது, ஆண்டவருடைய சிங்காசனம் அக்கினி மயமான சிங்காசனம். அந்த சிங்காசனத்தின் சக்கரங்கள் எல்லாம் அக்கினி மயமாயிருந்தது. எசேக்கியேல் 1:28-29 சொல்லுகிறது, அவருடைய இடுப்பாக காணப்பட்ட மேலெல்லாம் அக்கினியாயிருந்தது, சொகுசவாயிருந்தது. அவர்தான் உன்னை ஆவியாலும் அக்கினியாலும் அபிஷேகம் பண்ணினவர். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன்னை அக்கினியால நிரப்பும்படி. எலியாவின் ஆவி இன்றைக்கு மங்கி போய்விடவில்லை. எலியாவின் அபிஷேகம் குறைந்து போகவில்லை. அன்றைக்கு யோவான் மேல் இருந்தது. 2வது மறுரூப மலைக்கு ஆண்டவர் அதே எலியாவை காண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். 2வது வருகைக்கு முன்பாக அந்த அக்கினி உங்கள் மேல் இறங்க போகிறது. இது உங்களுடைய நேரம். இனி கடைசி காலத்தில் எலியாக்களை போல இருக்கிறவர்கள் பாவம் தங்களில் நெருங்காதபடி, சோதனை அவர்களை மேற்கொள்ள முடியாதபடி, இனி அவர்கள் எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து எழும்பாதபடி அக்கினியால இடைகட்டுவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னை இடைகட்டுவார். எலியாவை அவர் இடைகட்டின போது 40 நாட்கள் தேவதூதன் கொடுத்த உணவை சாப்பிட்டு தேவனுடைய பர்வதமாகிய ஒரே புறைக்கும் கடந்து போனார். இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறவர்கள் அவருடைய 2வது வருகைக்கு வரைக்கும் தேவ பர்வதம் என்று அழைக்கப்படுகிற மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கிற நாள் பரியந்தம் அவர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எலியாக்களை நம்முடைய மத்தியில் இன்றைக்கு எழுப்ப போகிறார். எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். 4வதாக கடைசியாக 1வது யோவான் மேல் அந்த அபிஷேகம் இருந்தது. 2வது மறுரூப மலையிலே எலியாவை ஆண்டவர் கொண்டு வந்தார். 3வது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம் ஜனத்தை அவர் அபிஷேகம் பண்ணி எலியாக்களை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். 4வதாக அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சியிலே மீண்டும் அதே எலியா அந்த பூமிக்கு வருவாராம். வெளிப்படுத்தல் 11 ஆண்டவர் 2 சாட்சிகளை நான் பூமியில கொண்டு வருவேன். அவர்கள் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவார்கள். ரெட்டுடுத்திருப்பார்கள். ஏறக்குறைய 3.5 வருடங்கள் 1250 நாள்வளவும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். எலியா செய்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 சாட்சிகள், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 விளக்கு தண்டுகள் அவர்களே. அதில் ஒருவர் எலியா என்று பார்க்கிறோம். அடுத்த சாட்சி யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அது ஏனோக்கு என்று நாம் நிர்ணயிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இந்த 2 பேர் தான் மரணத்தை காணாதபடி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஒருவர் ஏனோக்கு, அடுத்தவர் எலியா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டபடியால் வேத வாக்கியம் நிச்சயமாய் நிறைவேற வேண்டும். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை.
ஆகவே இந்த 2 பேரும் மரணத்தை ருசி பார்க்காமல் கடந்து போனபடியால் மரிப்பதற்காக அந்த கிறிஸ்துவுடைய காலத்தில் அவர்கள் பிறப்பார்கள். 3.5 ஆண்டுகள் தீர்க்கதரிசனம் உரைத்த பிறகு அவருடைய வேளை வரும். அந்த கிறிஸ்து அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை கொண்டு போடுவான். அவருடைய சரீரங்கள் இந்த உலகத்தில் 3.5 நாட்கள் கிடக்கும். உலக கோத்திரத்தார் எல்லாரும் பார்ப்பார்கள். அதற்கு பிறகு தேவனுடைய ஜீவனுடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கி வர உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யார் யார் உங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? நான் எலியாவை போல கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவேன். ஒரு கூட்டம் உத்தமமான ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்காக எப்படியாயிலும் கொண்டு வரும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு வரங்களும் வல்லமையும் கிரியை செய்யும்படி, என்னை கொண்டு லட்சம் லட்சமான மக்களை அசைய பண்ணும்படி, எங்கே அந்த காலத்தில் ஈவான் ராபர்ட்ஸை பயன்படுத்தின ஆண்டவர் ஏன் என்னை பயன்படுத்துவார்? ஏன் என்னை பயன்படுத்த மாட்டார்? சாதுரியமான பிரசங்கத்தை நம்பி அல்ல, கடமைக்காக செய்யப்படுகிற ஒரு பிரசங்கத்தை நம்பி அல்ல, ஏதோ 4 பாயிண்ட் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் பிரசங்க சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துகிற பிரசங்களை கொண்டு அல்ல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தன்னுடைய உள்ளம் கையில உன்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஏந்தி கொள்ள பிரியப்படுகிறார். பெரிய பிரசங்கங்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. இயேசு என்று சொல்லும் போது வானங்களை திறந்து அக்கினை இறங்க பண்ண, உங்களுடைய கைகளை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்ய என் ஆண்டவர் வாவல் உள்ளவராய் இருக்கிறார். உங்களைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு எலியாவை போல எழும்புவேன். நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்வேன். எலியா கர்த்தரோடு ஜெபம் பண்ணினது போல, எலியாவில் உள்ள அந்த பாரம் கர்த்தருடைய பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டது போல நான் அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று இன்று காலையில் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகும். சாதாரணமான உன்னை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் பயன்படுத்த ஆண்டவரால முடியும். ஒரு கழுதை கொண்டு பேசினவர், ஒரு கழுதையின் தாடையை கொண்டு 1000 பேரை சங்கரிக்க உதவி செய்தவர் உங்களுடைய தாடையை பயன்படுத்த மாட்டாரா? இன்றைக்கு ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு நீ ஒரு புதிய மனுஷனாய் மாறுவாய். எலியாவின் மேல் உள்ள ஆவியை, வல்லமையை, வைராக்கியத்தை இன்றைக்கு உங்கள் மேல் வைக்க அவர் வல்லமை உள்ளவர். நான் ஆண்டவருக்கு தேவை. நான் ஆண்டவருக்காக எழும்புவேன். என் வாழ்நாளை நான் வீணாக்க மாட்டேன். இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துவாராக. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ கர்த்தருடைய கரத்தில் ஒரு தண்டாயுதமாக பயன்படுவாய். கர்த்தருடைய கரத்தில் ஒரு அலங்காரமான கிரீடமாக, ராஜமுடியாக விளங்கும்படி கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்க போகிறது. நான் அர்ப்பணிக்கிறேன். எலியாவை போல என் ஆண்டவருக்கு எழும்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் மட்டும் எழுந்து நிற்கலாம். மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். வாழ்நாளை எல்லாம் நீ வீணாக்கி இருந்திருக்கலாம். இவ்வளவு காலம் வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்னும் எனக்கு கண்கள் இச்சையில எனக்கு விடுதலை இல்லை. இன்னும் சில ரகசிய பாவங்களை நான் சிக்கி இருக்கிறேன். எல்லாவற்றையும் உதறிவிட்டு இன்றைக்கு கர்த்தருக்காக எழுந்து, நான் கர்த்தருக்காக எழுந்து நிற்பேன். எலியாவின் ஆவியோடும் பலத்தோடு நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். என் மேல் அவருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். என் மேல் அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். கைகளை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நீ விசுவாசித்தால் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லு.